அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஆர்கி பேசுகிறேன். விக் மசோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக மாறி இருக்கு. எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் உடனடியாக ஈரான் மீது தாக்கல் நடத்துவதையும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களையும் பின்வாங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, அங்கே வாஷிங்டனில் இஸ்ரேலும் லெபனானும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய வெற்றின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இது நெருங்கும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நகரும். அப்புறம் திங்கக்கிழமை தான் பொடியன்னு ஒரு குண்டை போடுவாங்க இல்லையா? பட் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அப்புறம் ட்ரம்ப் வழக்கம் போல் வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் புதுசாக இந்தியா மீது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்தியா மட்டும் இல்லை, ஒரு 54 நாடுகள் மீது ஒரு பெரிய ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால் 12% வரியை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறார். இந்த இத்தக்கல சூழ்நிலையும் இல்லாமல் மறுபடியும் ஒரு 12% வரியா? அதே தானே பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. பேசலாமா? நிறைய பேசலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவுடைய எதிர்க்கட்சிகள் இது வரைக்கும் ஒரு 5 தடவை தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறத உடனே நிறுத்தணும். தனிப்பட்ட முறையில் அதிபர் என்ற முறையில் இவர் பாட்டு தாக்கல் நடத்துறதுனால பெரிய அளவுக்கு பொருளாதார பின்விளைவுகளை நம்ம ஏற்பட்டுருக்கோம். இது அமெரிக்காவுக்கு தேவையில்லாத வேலை. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்களை பின்வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 3-4 தடவைக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் நேற்று கொண்டு வந்த தீர்மானத்தில் ஒரு 215 பேர் எஸ் அவர் பின் வாங்கியே தீரணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அப்போ ட்ரம்ப்புக்கு ஆதரவா இல்லைப்பா அந்த படைகள் அங்கேயே இருக்கணும், ஈரானுக்கு எதிராக நடக்கின்ற சம்பவங்களை அங்கிருந்து தட்டி கேட்க வேண்டும் என்று ஓட்டு போட்டவங்க 208. அப்போ ஒரு 4-5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் கட்சியிலிருந்து மாறி டெமோக்ராட்டிக் ஓட்டு போட்டாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வார நிறுத்திட வேண்டியதான் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. அப்போ இது கீழவை, இது கீழவையில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ தீர்மானத்தில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இதுதான் அமெரிக்கா வரலாற்றில் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. ஆளுகின்ற அதிபர் எடுக்கின்ற ஒரு முடிவு ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்தும் போது அந்த தாக்குதலிலிருந்து பின்வாங்க வேண்டும் அப்படின்னு எடுக்கப்படுகிற தீர்மானத்தில் வெற்றி பெற்றது இதுவே முதல் முறை. ஏன்னா பெரும்பான்மையாக ஆட்சி பெற்று தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ பெரும்பான்மையாக ஆட்சி பெற்று ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் கொண்டு வர தீர்மானம் வெற்றி பெறுது அப்படின்னா அது எல்லா உலகளாவிய அளவில் பெரிய ஒரு திங்கிங் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, இந்திய லெவலில் எடுத்துக்கோங்க, ஒரு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளோட தீர்மானம் வெற்றி பெறுது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு போதிய அளவுக்கான பெரும்பான்மை இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சிக்கு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ திமுக தீர்மானம் கொண்டு வராங்க டிவிகேக்கு எதிராக, அந்த தீர்மானம் நிறைவேற்றுச்சுன்னா அப்போ ஆளுங்கட்சிக்கு போதிய அளவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு தானே அர்த்தம். அது ஆளுங்கட்சிக்கு பெரிய சிக்கல் ஏற்படுத்தும். அப்போ யார் அந்த 5 பேர்ன்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் மாற்றி ஓட்டு போட்டோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. சரி, இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ கீழவையில் கொண்டு வந்த தீர்மானத்தினால ட்ரம்ப்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, மேலவைன்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் எப்படி மக்களவை, மாநிலங்களவை இருக்குது. ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா மக்களவையில் நிறைவேற்றணும், மாநிலங்களவையில் நிறைவேற்றணும். அப்போ தான் அந்த சட்டத்திட்டங்கள் உடனே அமலுக்கு வரும். அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும். இப்போ கீழவை அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், அவங்களும் தான் செனட் இருக்காங்க. செனட் ஒரு 3 நாளைக்கு முன்பு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அந்த ஓட்டெடுப்பில் 50 பேர் ட்ரம்ப்போட முடிவுக்கு ஆதரவாகவும் 47 பேர் எதிராகவும் முடிவெடுத்திருக்காங்க. அதனால் இந்த தீர்மானம் தோல்வியாக இருந்தால் கூட ஒரு எச்சரிக்கை, இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே நீடிச்சது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர் எப்போனாலும் மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ட்ரம்ப் அவர்கள் எங்கே தப்பிச்சிருக்கிறார் அப்படின்னா செனட்டோட முடிவில் தப்பிச்சிருக்கிறார். செனட் 50க்கு 47, 50 பேர் ஆதரவு ஜஸ்ட் ஒரு 3 ஓட்டில் எஸ்கேப் ஆகிருக்கிறார். இருந்தாலும் இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை. சரி, உடனே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இப்போ கீழவை, மேலவை இரண்டுமே ஒரே சமயத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது போர் தொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைவேற்றினாலும் ஃபைனலாக ஒரு பவர், சூப்பர் பவர்னு வச்சுருக்கிறார் அதிபருக்கு. எப்போவுமே அதிபர்களுக்குன்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்னென்னா வீட்டோ அதிகாரம். அந்த வீட்டோ அதிகாரத்தை நிராகரித்து மறுபடியும் ஒரு போர் தொடுக்கலாம்.
ஸோ இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குன்றது நான் முதல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, பெரிய பின்னடைவு முடிஞ்சதுன்ற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பட் அவர் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வராரா இல்லையான்றதையும் தாண்டி அவர் பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக கொண்டு போகணுன்றதில் அமெரிக்கா முடிவு எடுத்துட்டாங்க. அதில் நம்ம ஒரு வார காலமாகவே நம்ம பார்க்குறோம், அமெரிக்கா வந்து தாக்கல் நடத்தணும் எண்ணத்தில் இல்லை, அவங்க ஃபுல்லாக பேக் எடுத்துட்டாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம், வாஷிங்டனில் நடந்த பேச்சுவார்த்தை, இஸ்ரேல் லெபனானுடைய பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. யார்? இஸ்ரேல் வந்து நான் தாக்கல் நடத்துறது இல்லை, ஓகே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. உடனே உங்களுக்கு சந்தேகம் வரலனாலும் அந்த சந்தேகத்தை வர மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறது என்னுடைய பிரதான நோக்கமே. சரிப்பா, அங்கே சண்டை நடக்கிறது யாருக்கு ஆதரவு, யாருக்கும் இடையில சண்டை? லெபனானில் ஹெஸ்புல்லா வந்து ஈரானுக்கு ஆதரவாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஈரானுடைய ஃப்ராக்சி குரூப்ஸ். இந்த ஃப்ராக்சி குரூப்ஸுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை நடக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு? லெபனான் அரசாங்கமும் இஸ்ரேலும். இவங்க பேச்சுவார்த்தைக்கு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுட்டாங்கன்னா அது எப்படிப்பா சக்ஸஸ் பண்ணிடுவாங்களா, பாசிட்டிவாக வந்துருமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா ஒரு 5 கட்ட பாயிண்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஹெஸ்புல்லா வந்து தாக்கல் நடத்துறதை உடனடியாக நிறுத்தணும். யார்? இவங்க 2 பேரும் சேர்ந்து அமைதி தீர்மானத்தில். 2வது பாயிண்ட்டு, ஹெஸ்புல்லானுடைய ஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது லிட்டானி செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, லிட்டானி ரிவர் அப்படின்வாங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா லிட்டானி ரிவர்னு இருக்கும், அந்த டயர் ஜோனும் இந்த பக்கம் லிட்டான் ரிவரும் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுடைய படைகள் எல்லாமே மேலே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லெபனானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க, நியூ பைலட் ஜோனை உருவாக்கணும். அது வந்து யூனிஃபில் படைகள்லாம் கிடையாது, லெபனானுடைய படைகளே அந்த இடத்துல இருக்கணும். நோ நான் ஸ்டேட் ஆர்ம்டு குரூப் அப்படின்னா வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற யாருமே இந்த ஆப்ரேஷனுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துருக்கி வரன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை பாகிஸ்தானோ இல்லை யாராவது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோ வந்து நாங்கள் இந்த இடத்துல அமைதி ஏற்படுத்துகிறோம், அந்த லிட்டானி ரிவருக்குள்ளே கொண்டு வரோன்றதை இஸ்ரேல் அனுமதிக்கலை. ஒன்லி உங்களுடைய வீரர்கள், அந்த வீரர்கள் எங்களுடைய கண்காணிப்பிலோ இல்லை அமெரிக்காவோட கண்காணிப்பில் மட்டும் இருக்க வேண்டும், முழுமையாக நீங்கள் ஈடுபடுகிறீர்களான்றதை நாங்கள் பார்த்தே இருக்கணுன்றாங்க. அதே போல் இஸ்ரேல் என்ற லெபனான் வந்து தொடர்ந்து அமெரிக்கானுடைய மேற்பார்வையில் அமெரிக்கா தான் இடைத்தரகராக இருந்து இது முடிச்சு வைக்கிறோம். வேற எந்த நாடுகளும் ஈடுபடக்கூடாது, ஐநா ஈடுபடக்கூடாது, இல்லை ஈரான் ஈடுபடக்கூடாது, இல்லை அரபு நாடுகளோட கூட்டமைப்புகள் வந்து ஈடுபடக்கூடாது. இதுதான் பிரதான சட்டமாக இருக்கிறது. இன்க்ளூடிங் அங்கே துருக்கி அதிபர்னே வருது பாருங்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் கூட வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் 2 நாளாக முக்கிட்டு இருக்கிறார், அங்கே முக்குன்னு முக்கிறாரு. ஐயா என்னையும் இந்த பேச்சுவார்த்தையில் சேர்த்திக்கோங்க, நானும் சமூகத்தில் கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஏன்னா லெபனானுக்கு ஏகப்பட்ட உதவி செய்கிறேன், என்னை மட்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு முக்கோண காதல் கதையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போனாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே. அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாரு, பட் இவங்க தான் சேர்த்திக்காமக்கிறாங்க. பாரு, அமெரிக்கா எங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இவங்க மட்டும் விவரமாக என்ன பண்ணுறாங்க, இந்த 3வது ஆள் 4வது ஆளெல்லாம் சேர்த்திக்கிறதே இல்லை. பியூர் லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த இடத்துல பார்க்க முடியுது. லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அந்த பேர் வந்து முழுக்க நம்மளுக்கு வரணுன்றதுல ரொம்ப தெளிவாகிறாங்க. யாருமே அவங்க சேர்த்திக்கிறதே கிடையாது. ஈவன் நீங்கள் உக்ரைன் விவகாரத்தில் கூட பேச்சுவார்த்தையை பாருங்கள், வேறு யாரையும் சேர்த்திக்கல. அவங்க அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, இது 3 கூட தான் பேசுகிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி, இருந்தாலும் உங்ககிட்ட இப்போ ஒப்படைச்சிட்றேன் பாஸ், இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கா, நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். சம்மந்தப்பட்ட நாடு ஹெஸ்புல்லா கிட்ட பர்மிஷன் எதுவுமே வாங்காமல், ஏற்கனவே ஹெஸ்புல்லா என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போடப்படுகிற எந்த ஒப்பந்தத்துக்கும் நாங்கள் உடன்படிக்கைகளை ஏற்படுத்த மாட்டோம்னு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதையும் மீறி அவங்க முழுமையாக ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும், அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை விட்டு வெளியேறணுன்றதில் ஹெஸ்புல்லா ஒத்துக்கிறாங்களான்றதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி கூட அராக்சி அவர்கள் என்ன சொன்னார்னா, இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தையை இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, அந்த அமைதி பேச்சுவார்த்தை நம்பிக்கை இல்லை, தொடர்ந்து அவங்க லெபனான் மீது தாக்கல் நடத்துறது நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நெதன்யாகு அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஹெஸ்புல்லா முழுமையாக ஆயுதம் இல்லாமல் சரணடைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வெற்றின்னு கருதுவோம், அப்போ தான் நாங்கள் முழுமையாக அடுத்த லெவலுக்கே போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து வாஷிங்டனில் சக்ஸஸ்ன்னு வந்தால் கூட 2 சம்பவத்தை பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி லெபனானில் 2 இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல், ஹெஸ்புல்லாவுடைய நடமாட்டம் இருப்பதாகவும், அப்புறம் அங்கே காசாவுக்குள்ளேயும் ஒரு தாக்குதல் 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 தாக்குதல்களும்
இப்போ ஜஸ்ட் நோ இந்த பேச்சுவார்த்தை வந்து நம்ம இந்திய நேரப்படி காலையில் அதிகாலை ஒரு 5:45 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 4 மணி இருக்கும். அப்போ நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ். இந்திய நேரப்படி இன்றைக்கி டேட் வந்து 4 ஜூன். 4 ஜூனில் கரெக்டாக ஒரு 12:10க்கு ஒரு தாக்குதல் லெபனான் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல் இது. அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க நிகழ்வுகள் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, பாசிட்டிவாக தான் போகுது. பேச்சுவார்த்தையில் இனி ஈரானும் அமெரிக்காவும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம யார் பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் இன்னுமே ஈரான் வந்து தனது அப்பர் ஹேண்டாக நினச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கா கூட ப்ரெஷருக்கும் நேற்று நடத்திய தாக்குதலுக்குமே ஈரான் கொஞ்சம் ஸ்ட்ராங் உள்ளதாக இருக்காங்க. இப்போ போதாத குறைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராகவே தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்களா, அதனால் ஈரான் ரொம்ப குஷி மோடில் தான் இருப்பாங்க. அடுத்து இன்னும் அவங்க ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அவங்க கோரிக்கையில், கொஞ்சம் கூட அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க. இது எல்லாம் தாண்டி சீஸ்ஃபயரை நான் இன்னும் 3 வாரத்தில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். பார்க்கலாம், தெரியாமல் காலை வச்சுட்டாரா இல்லை வெற்றி பெறாரான்றதை பார்க்கலாம். நேற்று அல் சலாம் ஏர்பேஸ் மீது தாக்கல் நடத்தினாங்க இல்லையா, அந்த ஏர்பேஸ் மீது தாக்கல் நடத்தின டேமேஜ் ஆன பகுதிகள்லாம் பெருளவுக்கு பார்க்க முடிஞ்சது. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் தாக்கல் நடத்தலை, அவங்க பேட்ரியாட்டிக் மிசைல்ஸே வந்து ஓடி வந்து தாக்கல் நடத்தியிருக்கு, மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, நாங்கள் அது மாதிரிலாம் குறி வைக்கவே கிடையாது, நாங்கள் அமெரிக்க நிலைகளை மட்டும்தான் குறி வச்சோன்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. ஐஆர்ஜிசியும் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவுகள் பாருங்கள். இந்த வீடியோ பதிவுகளில் அது குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாக்கல் நடத்துனதில் அது கிளியராக HESA ஷாகித் 136 ட்ரோனு, இது வந்து 1 வே அட்டாக்கு, அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் இவங்க தாக்கல் நடத்தலை, ஒரு ட்ரோனால் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த ட்ரோனில் இருந்த என்ஜின் MD550 அப்படின்ற ஒரு என்ஜின் பயன்படுத்தியிருக்காங்க. 4 சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் கேசோலைன் பிஸ்டல் என்ஜின் வந்து மேனுஃபேக்சரிங் பை ஈரான் தான் இருக்குது. அதில் தெளிவாக அதில் ஈரானுடைய இதுதான் இருக்குது. நாங்கள் வந்து ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி இது வந்து தயாரிச்சிருக்காங்க. ஜெர்மனுடைய லிம்பேச் L550 ஏர்கிராஃப்ட் என்ஜினை எடுத்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நேற்று வரைக்கும் குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய இராணுவம் சார்பாக வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 1 வே ட்ரோன் அட்டாக்கில் நடத்தியது ஈரானுடைய ஷாகித் 136 ட்ரோன். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது முழுக்க நாங்கள் நடத்தின தாக்குதலில் அது எய்ம் இல்லைன்றாங்க. பட் பென்டகன் சார்பாக வந்து மறுத்திருக்கிறாங்க. நேற்று இந்தியா சார்பாக கூட கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்தியர் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த தாக்குதலில், அதெல்லாம் நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க. மீதி வழக்கமாக நேற்று நைட் இரவு சொன்ன செய்தி தான். ஆனால் நேற்று ஓமன் பகுதியில் இருந்த அமெரிக்காவுடைய மிலிட்ரி ஷிப்பிங் ஹோஸ்டிங்னு சொல்லிட்டு இருக்கும், அது கண்ட்ரோல் அண்ட் கமாண்டிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று, அந்த கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம், ஆல்மோஸ்ட் இது சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா ஈரான் தரப்பில் ஓமன் பகுதி பக்கத்தில் ஒரு ஹோஸ்டிங் சென்டர் ஒரு கப்பல் ஒன்று நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தினால சக்ஸஸ் தான்னாங்க. ஸோ நம்ம நேற்று வைத்த கோரிக்கை அதுன்னு நினைக்கிறேன். ஏன்ப்பா இங்கே போய் உங்கள் பங்காளிகள் அடிச்சிட்ருக்க, அடிப்பாங்க ஃப்ரீயாக, அந்த பக்கம் அனுப்புனாவே ஒன்று சக்ஸஸ் ஆகிடும். 36 கப்பல் நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை விட்டுட்டு ஓடி வந்து இங்கே பங்காளிகளே போட்டு அடிச்சுட்டு நியாயமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்று அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் அமெரிக்கா கிளைம் எதுவும் ஒன்றும் பதில் வரல. ஆனால் ட்ரம்ப்போட வார்த்தையில் புரிந்து கொள்ள முடிகிறது. எங்கள் வீரர்கள் யாரும் இழக்காமல் இருப்பதை நாங்கள் உறுதி செய்யும் வரை அங்கிருந்து படை வீரர்களை நாங்கள் எதுவும் எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஈராக்கில் வந்து தாக்கல் நடத்தினதில் உண்மைதான். நேற்று தான் பென்டகன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைனிங் ரிலேட்டட் இன்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார் ஈராக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ட்ரைனிங் ரிலேட்டட் இன்சிடெண்ட்டில் ஈராக்கில் அமெரிக்க வீரர்கள் இலக்கில் அது ஒரு 2 நாளைக்கு முன்பு ஈரான் நடத்திய ஒரு தாக்குதலால் இறந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், எல்லா பத்திரிகைகளும் வெளியிடுவாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அடிஷ்னலாக அந்த கரீபியன் கடல் பகுதியில் மறுபடியும் ஒரு போட் ஒன்று நேற்று ஜூன் 3ஆம் தேதி ஒரு போட்டு வந்து போயிருக்கு. அதில் 2 பேர் பயணித்திருக்கிறாங்க. அவங்க வழக்கம் போல் ட்ரக் கார்ட்டல் தான் அப்படின்ற அடிப்படையில் இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு தடவை தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க. அவங்களும் பாருங்கள், அந்த ஏரியா போனால் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் திடீர்னு 2 நாளைக்கு ஒரு தடவை போட்டு போயிட்டே இருக்கிறாங்களே, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இவங்களே செட் பண்ணி அனுப்புகிறாங்களா இல்லை நிஜமாவே அவங்க போகிறாங்களான்றது எனக்கு கேள்வி இந்த இடத்துல புரியவே மாட்டேனுது. தாக்கல் நடத்துகிறாங்க அமெரிக்கான்னு தெரிஞ்சும் போகிறாங்களா
இல்லை ஒரு அமைப்பு மாதிரி கிரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா சோமாலியாவில் திடீர்னு இன்றைக்கி 2 குரூப்புக்கு பயங்கரமான ஃபைட்டு. யாருன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹசன் அலி கரின்னு சொல்லிட்டு அவருக்கும், அப்புறம் பிரசிடென்ட் ஷேக் முகமது, இந்த 2 குரூப்புக்கும் நடந்த சண்டை தான். சோமாலியா அந்த 2 குரூப்புக்கு நடந்த சண்டையும் இன்றைக்கி அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குன்றாங்க. ஏற்கனவே சோமாலியாவிலிருந்து சோமாலியா லேண்டை பிரிஞ்சு அந்த சோமாலியா லேண்டை வந்து இஸ்ரேல் நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இராணுவ படைகள் அங்கே நாங்கள் நிறுத்துகிறோன்னு சொன்னாங்க. அப்படி நிறுத்தினீங்கன்னா சோமாலியா நாங்கள் கடுமையாக அடிப்போம்னு சொன்னாங்க. சோமாலியாவுக்கு ஆதரவாக துருக்கி இன்னும் மற்ற அரபு நாடுகள்லாம் வரேன்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி அமெரிக்கா வந்து திடீர்னு அந்த முடிவை வந்து கொஞ்சம் நான் ஹோல்டு பண்ணலாமான்ற மாதிரி சொல்கிறதுக்கும், பட் இன்றைக்கி சோமாலியாவுக்குள்ளாரே 2 குழுக்களாக முன்னாள் பிரசிடென்ட்டுக்கும் தற்போது பிரசிடென்ட்டுக்கும் சண்டை அப்படின்னா அது எங்கேயோ ஒரு வகையில் யாருக்கோ சாதகமாக அமைய போகுதுன்றதில் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? எங்கள் சோமாலியாவை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் சூடானில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை உடனடியாக நிறுத்தணும், இல்லைனா அமெரிக்கா தலையிட வேண்டியது வரும் அப்படின்னு மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. நேற்று செயின்ட் பீட்டர்பர்க், யார் புடின் அவர்களோட சொந்த ஊர், யார் மண்ணின் மைந்தன் அவர், அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிருவார். அந்த அளவுக்கு மண்ணின் மைந்தனான ஊரில் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைகளை அடிச்சிருக்காங்க, ஒரு கப்பல் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆயுத குடோன்களை ஒன்று அட்டாக் பண்ணிட்டாங்க. அது எப்போ? ஒரு எக்கனாமிக் ஃபாரம் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தில். அதுக்கு நேட்டோ நாடுகள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தனது பலவீனத்தை புரிந்து கொண்டுள்ளது ரஷ்யா. தனது படைகளை இனியும் பின்வாங்காமல் இருந்தால் அவர்களுக்கு பெரும் பின்விளைவு ஏற்படும் என்று மார்க் ரூட்டே அவர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று, மே 9 பரேட் நடக்கும்போது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு குறைந்த படைகள் குறைந்த நேரத்தில் இயக்குறாங்க அப்படின்னும் போதே உக்ரைனுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது ரஷ்யா. இது உங்களுக்கு தேவையா? நேற்று தாக்குதல் நடத்தியது கூட உக்ரைனின் சொந்த முயற்சியில் உருவாக்கப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான். அது தொலைதூரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை தான். அது இன்னும் அவங்க அதிக மாடர்னைசேஷனாக கொண்டு போக போகிறாங்க. வாழ்க வாழ்க உக்ரைன், நல்லா சிறப்பாக செய்கிறீங்கன்னு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. ரைட், இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. இனி அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது இங்கே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை 3 நாளாக போயிட்டுருக்கு. கசமுசான்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற இந்த சமயத்தில் இந்தியாவில் வந்து கொத்தடிமைத்தனம் இருக்கிறது. நிறைய லேபரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறாங்க. இதனால் குறைந்த விலையில் அமெரிக்காவில் ரீச் ஆகிறதுனால அமெரிக்காவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. 1976க்கு முன்பே அமெரிக்கா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க. 76ல் கிட்டத்தட்ட 54 சம்திங்கே வந்து என்னன்னா, இது மாதிரி ஃபோர்ஸ்டு லேபராக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி பண்ணக்கூடாது. ஏன்னா அது அங்கேயும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நாட்டோட உற்பத்தியும் பாதிக்குது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இந்தியா 1976லே வந்து இந்த கொத்தடிமைத்தனம் ஃபோர்ஸ்டு லேபர்ன்ற சட்டத்தை வந்து முழுமையாக நீக்கிட்டாங்க. எல்லாமே அந்தந்த கம்பெனி விருப்பப்படி தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஃபோர்ஸ்டு லேபர் கொத்தடிமைத்தனம் அப்படின்றதுலாம் ஒன்று கிடையாது. வெளிப்படையாக ஒரு ரெகனைஸ்டு கம்பெனியில் நீங்கள் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா பலன்களும் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. ஆனால் அதை தாண்டி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் 54 நாடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 54 நாடுகளில் இந்தியாவுக்கு 12% வரியும், பாகிஸ்தான், கனடா, இன்னும் ஒரு சில ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு 10% வரியும் விதிக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ சீனாவுக்கு மட்டும் ஏன் இவங்க விதிக்கலைன்னா, இதே பிரச்சனை ஏற்கனவே இதை மையப்படுத்தி தான் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் வரி போட்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சீனா கிட்ட இப்போ ரீசெண்டாக போயிட்டு தான் கொஞ்சம் ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. சீனானுடைய ரேர் எர்த் எலிமெண்ட்லாம் தேவைப்படுது, அதனால் அந்த லிஸ்ட்லேருந்து ஒன்று தூக்கிடுப்பா அப்படின்ட்டு நம்ம விசாரணை வளையத்துக்குள்ளே நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் தான், ஏப்பா அந்த பேரை கொஞ்சம் தூக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த விசாரணை வளையத்தில் சீனா இருக்கா இல்லையா அப்படின்றத இன்னும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்தியா தனது இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம 2018 S-400 வந்து ரஷ்யா கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஒரு வழியாக 3 வந்துருச்சு, இன்னும் 2 பெண்டிங்கு. இந்த இயர் எண்டுக்குள்ளே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 1 இப்போ S-400 அடுத்து இப்போ நேற்று வந்து சேர்ந்துருச்சு. இப்போ டிசம்பருக்குள்ளே 5வது அமைப்பு கொண்டு வந்து சேர்த்துறன்ற மாதிரி சொல்கிறாங்க. 19,000 கோடிக்கு வந்து இராணுவ ட்ரோன்களை வாங்குறாங்க உள்நாட்டு உற்பத்தியில். எந்தெந்த நிறுவனங்கள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் வளர்கின்ற இந்த போர் சூழல்,
இனி ட்ரோன் தான் பிரதான மையமாக இருக்க போகிறது. அதனால் 19,000 கோடி அளவுக்கான ட்ரோன்களை இந்தியா வாங்குகிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்தியாவோட நிறைவு பகுதியில் நேற்று பயங்கரமான ஒரு பொருளை கிளம்பிடுச்சு. இந்தியா வந்து $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை வந்து விற்றுட்டாங்க. ஏன்னா டாலர் மதிப்பு சும்மா ஃபுல்லாக இறங்கிட்டு இருக்கு. அதனால் பயங்கரமாக விற்றுட்டு இன்றைக்கி இந்தோனேஷியாவோட நாணயம் வந்து பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிற கண்டிஷன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அது மாதிரி எல்லா நாடுகளும் நாணயங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருந்தது. அதனால் தன்னை தங்கத்தை விற்றுட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆர்பிஐ வந்து இல்லை, அது ஒரு போலி செய்தி, அதை வந்து போலி செய்தியை வந்து கடைசியில் ஆர்பிஐ மேலே விற்கிறீங்களா, அப்போல்லாம் எந்த அளவு நாங்கள் விற்கல, தங்கத்தையும் விற்கலன்ற ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.